செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து 1/3, 1/9, 1/27 அப் டு 1/2187. இப்போ A equal to 1/3, R equal to T2/T1. இப்போ 1/9/1/3 இது இன்ட்டு போட்டோம்னா இது ரெசிப்ரோக்கல் வந்துடும். டிவிஷன் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போது 3/1 வரும். 3ஆல் இதை கேன்சல் 1/9 இன்ட்டு 3/1. இப்போ இதால் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ ஈக்குவல் டு இது 1 இது 3. அப்போ Tn ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1. Tn வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க 1/2187 ஈக்குவல் டு AR பவர் n. R வந்து A வந்து 1/3, R வந்து மறுபடியும் 1/3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1/3 பவர் n மைனஸ் 1. இப்போது இந்த 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3/2187 ஈக்குவல் டு இங்கே 1/3 பவர் n மைனஸ் 1 வரும். இப்போ இதை வந்து 3ஆல் கேன்சல் பண்ணால் 7 3s are 21, 2 3s are 6, ரிமைண்டர் 2, 27, 9 3s are 27. அப்போ 1/729 ஈக்குவல் டு 1/3 பவர் n மைனஸ் 1, 1/3 பவர் 6. இப்போது இந்த 729க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 729 3ஆல் போட்டோம். இது ஆட் நம்பர், அதனால் 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 3ஆல் போட்டோம்னா 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 3s are 24, 1 3 is 3. மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6, ரிமைண்டர் 2, 7 3s are 21. மறுபடியும் இது 3ஆல் பண்ணோம்னா 9 3s are 27, 3ஆல் பண்ணால் 3, 3ஆல் பண்ணால் 1. அப்போது 1 2 3 4 5 6. அப்போது 1/3 பவர் 6. இந்த 729ங்கிறது 1/3 பவர் 6 ஈக்குவல் டு 1/3 பவர் n மைனஸ் 1. இப்போ இங்கே ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்குது, அதனால் பவரை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 6 ஈக்குவல் டு n மைனஸ் 1, n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6 + 1 7 ஆயிடும். இப்போ n ஈக்குவல் டு 7. அப்போ GP ஹேஸ் 7 டேர்ம்ஸ். அப்போ T7 ஈக்குவல் டு இந்த T7 தான் இந்த 1/2187. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.